ஹரே கிருஷ்ணா. யாராவது புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இல்லை, முன்னாடியே வந்திருக்கீங்க. ஸோ இந்த வெனஸ்டே யூத் ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லாரையும் we are welcoming. So last few weeks different ஸோ நிறையா விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு நிறைய பேர் அதை பற்றிலாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் டிஸ்கஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி போன வாரம் டைட்டில் ஏதாவது ஞாபகம் இருக்கா? போன வாரம் வந்தவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் டிஃபெக்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். 2 வாரமாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கும் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி அர்ச்சனானந்த பிரபு பேசிகிட்டு இருந்தார். எஸ்பெஷலி ஆனால் போன வாரம் டைட்டில் பார்த்தீங்கன்னு வைங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப் சேசிங் த ஷேடோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் பேசியிருந்தார். அதாவது வாழ்க்கையில் எப்படி உண்மையை விட்டுட்டு நிழலை தேடி நம்ம தோத்துடக்கூடாது அப்படின்றத பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். அதற்கு முன்னர் வாரம் மகாராம் பிரபு அவர் பேசியிருந்தார். ஸோ அப்போது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிரபாத் வந்து ஒரு கேள்வி கேட்டான். இங்கே வந்தோன்னா எப்போவுமே நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்குறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டோம்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து உண்மையிலே அதுலேருந்து சந்தோஷம் கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் டாபிக் எடுத்துக்கோமே, உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் இருந்தது. ஸோ என்ன நமக்கு வந்து அப்படின்னா லைஃப்பில் ஆசை, ஒரு நோக்கம், ஒரு கோல் எதுவுமே இருக்கக்கூடாதா? நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சி ஓடணும் தானே வாழ்க்கையில். நமக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? நம்ம ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், காலேஜ் போகிறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே எதுக்காக? டு அச்சீவ் சம்திங். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அச்சீவ் சம்திங்ன்றதை விட அச்சீவ் சக்ஸஸ் இல்லையா? வாழ்க்கையில ஜெயிக்கணும். அது ஒருத்தங்களுக்கு ஹரே கிருஷ்ணா உள்ள ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதா அவங்க நினைக்கலாம். உங்களை ஜஸ்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸா நீங்க பதில் சொல்ல, யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை. இதுக்கு மார்க்லாம் கிடையாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஜெயிக்கிறதுன்னு இல்லை, நம்ம எல்லாருமே அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். கரெக்டா? வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. ஸோ லைஃப்ல சக்சஸ்னா எது சக்சஸ்ன்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க, இல்ல நீங்க நினைக்கிறீங்க, இல்ல எதை சக்சஸ்ன்னு சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்துருக்காங்க? சம் ஆன்சர்ஸ். லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு பேரு சக்சஸ். கரெக்டா? படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு நல்லபடியா நம்ம செட்டில் ஆனோம்னா சக்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட். வேற எது லைஃப்ல சக்சஸ்? பிளேஸ் ஆகணும். இப்போ செட்டில் ஆகிறதுன்னு அவர் சொல்லிட்டதுலயே கிட்டத்தட்ட எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆயிடுச்சு. இன்னும் தனித்தனியா சொல்லணும்னா ஒருத்தவங்க சொல்லலாம், படிக்கும் போது நான் வந்து நல்ல டிகிரி வாங்கணுன்றது சக்சஸ், வேலைக்கு போகும்போது நல்ல பெரிய ஒரு கம்பெனியில வந்து இந்த சேலரி எல்லாம் கேல இருக்கக்கூடாது, எல்லாம் எல்ல இருக்கணும், இல்லைன்னா சீல இருக்கணும், இது சக்சஸ். ஒரு நல்ல பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பாலிஷான ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸில் வீட்டில் நான் இருக்கணும், என் ஃபேமிலியை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், ஒரு நல்ல அழகான மனைவி, நல்ல குழந்தைங்க, இதெல்லாம் இருந்தால் சக்ஸஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய விஷயம் அவங்க வந்து சக்ஸஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் பார்க்கலாம், ஒருத்தன் நினைக்கிறான் என்னென்ன இருக்கு, இஃப் ஐ அச்சீவ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தெரியுது, அந்த டிவியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். பியூட்டிஃபுல் ஹவுஸ், நல்ல ஒரு வீடு வேணும், அது கீழே ஒரு எஜுகேஷன், அப்புறம் ஹெல்த். கரெக்டா? நம்ம எல்லாருமே பாடி நல்லா ஃபிட்டாக வச்சு, கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு, கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அடுத்தது வேற இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், மக்கள் மதிக்கிற விதத்துல என்ன எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், நல்ல பெரிய கார், நல்ல ஃபேமிலி, நல்ல பிஸ்னஸ், ஃபினான்ஷியல், அதாவது பணம் இருக்கிறது, சக்சஸ்ஃபுல் கரியர், லவ்விங் லைஃப் பார்ட்னர், ஃபுல்ஃபில்லிங் ட்ரீம்ஸ், சில்ட்ரன், கம்ஃபர்டபுள் லைஃப், நல்லா சந்தோஷமா லைஃப்ல செட்டில் ஆகிட்டு ஊரை சுற்றணும், உலகத்தை சுற்றணும்,
ஃபேம், ரெகக்னிஷன், இன்னர் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ இதெல்லாம் லைஃப்பில் கிடச்சிதுன்னா சக்ஸஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் தான் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், யோசிக்கிறான், ஒன்ஸ் ஐ அச்சீவ் திஸ் தென் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். இதெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன்ப்பா. ஸோ இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அண்டு வெளியில் போனோம் அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்களை வந்து 1 வருஷத்துல சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி காட்டுறோம், 6 மாசத்துல சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி காட்டுறோம். 1 வருஷம் 6 மாசம் எங்களுக்கு டைம் இல்லைங்க, சீக்கிரங்க. இன்னைக்கு தான் நம்ம இருக்கக்கூடிய காலத்துல எல்லாமே இன்ஸ்டன்ட் தானே. ஒரு இட்லி சாப்பிடணும்னா கூட இட்லி மாவு வந்து நம்ம அரைச்சி செஞ்சு சாப்பிட்றதுக்கு தயாரா இல்லை. பேக்கெட்ல ரெடிமேடா வரதை வந்து மக்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க. எல்லாம் இன்ஸ்டன்ட். ஆர்டர் பண்ணா யாராவது இன்னைக்கு கடையில போய் நின்று வரிசையில வாங்குறதுக்கு ரெடியா இருக்குமா? ஃபோன் எடுத்து ஒரே ஒரு தட்டு தான். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான் எல்லாம் இன்ஸ்டன்ட். ஸோ நம்ம உடனே நினைக்கிறோம் 6 மாசம்லாம் ஜெயிக்கிறதுக்கு வெயிட் பண்ண முடியாதுங்க, உடனடியா. ஸோ உடனே ஒருத்தங்க விளம்பரம் சொல்றாங்க, ஒரே மாசத்துல ஜெயிக்க வைக்கிறேன். 1 மாசத்துக்கு கூட எனக்கு வந்து டைம் இல்லைங்க, 10 நாள். ஒரு புக் இருக்கு, ஒரே நாள்ல ஓவர் நைட்ல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு. நான் பொய் சொல்லல, கூகுள்ல வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓவர் நைட்ல, அதாவது இன்னைக்கு ராத்திரி தூங்கி நாளைக்கு காலையில் இருந்துச்சா சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். இதெல்லாம் நான் சினிமா படத்துல தாங்க பார்த்துருக்கேன். ஒரு ஹீரோ ஒரே பாட்டில் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறது. ஸோ நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படியாவது ஜெயிச்சிடலாம், இப்படி ஜெயிச்சிடலாம், அப்படி ஜெயிச்சிடலான்னு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம சொல்லி தர போற விஷயத்தினோட டைட்டில் யாராவது ஜஸ்ட் போஸ்டர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாராவது பார்த்தீங்களா? கை மட்டும் தூக்குங்க ஃபர்ஸ்ட். 1 2 3 4. என்ன டைட்டில் தெரியுமா? டைட்டில் என்ன அப்படின்னா, ஹவு டு அச்சீவ் சக்சஸ்ன்றது டைட்டில் இல்லை, சக்சஸ் மித். மித்னா என்ன? கட்டுக்கதை, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்றது. அதுக்கு பேர் தான் மித். மீன்ஸ் ஆங்கிலத்துல மித் அப்படின்ற வார்த்தைக்கான ஒன் ஆஃப் த மீனிங்ஸ். அப்போ சக்சஸ் மித் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கட்டுக்கதை அப்படின்றத எனக்கு டைட்டில். என்னங்க சொல்றீங்க, ஜெயிச்சிடலான்றது கட்டுக்கதையா? கட்டுக்கதைன்னா இல்லாத ஒண்ணு. வெளியில மொத்த உலகமும் நீ ஜெயிச்சிருவப்பா, ஓடுப்பா ஓடுப்பா ஓடுப்பான்னு என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு பாசிட்டிவா இருக்காங்க. இங்க வந்து உட்காந்துன்னு நீ ஜெயிக்கவே மாட்டடா அப்படிங்கிறீங்க. என்னதாங்க சொல்றீங்க? சரி, கிளாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல கேட்கிறேன், ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன். சக்சஸ்ன்றது ஒரு மித்து தான் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இப்ப ஏத்துக்குவீங்க? கிளாஸே போறதுக்கு முன்னாடி கேட்கிறேன். எல்லாரும் கை தூக்குனீங்கன்னா கிளாஸே இன்னைக்கு வேண்டாம், ஆஃப் பண்ணிட்டு வெளில போயிடலாம். ஸோ ஒரு சிலர் கை தூக்குறீங்க, பார்ப்போம். பட் மற்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? எப்படிங்க போய் ஒரு ஜெயிக்கிறத போய் எப்படிங்க வாழ்க்கையில வந்து அது கட்டுக்காது, அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. யோசிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா உண்மை என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் போக போக நிறைய விஷயங்கள் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. உதாரணத்துக்கு ஒன்று கேட்குறேன், சக்சஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு, இதனுடைய ஆப்போசிட் என்ன? ஃபெயிலியர், தோல்வி. ஸோ இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஃபெயிலியர்னு இருக்கு, ரெண்டுமே வாழ்க்கையில வரது தான். ஃபெயிலியரை தாண்டி நம்ம சக்சஸ் அடையணும். ஸோ சக்சஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம லைஃப்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் இது வரைக்கும் நமக்கு நடந்திருக்கிறது எல்லாமே யோசிச்சு பாருங்க. இந்த சக்சஸ் ஃபெயிலியர் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்துக்கு ஆங்கிலத்துல ப்ராபபிலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சான்சஸ், வாய்ப்பு. சக்சஸுக்கான ப்ராபபிலிட்டி, ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி. சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ எவ்வளோ? டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ் மைண்ட் செட். ஓகே, வேற ஏதாவது பதில்? சரி சொல்லுங்க. எஃபர்ட், டிபெண்ட்ஸ் ஆன் த எஃபர்ட், கரெக்ட். ப்ராக்ரஸ்,
கன்சிஸ்டன்சி, பர்ஃபெக்ட், சூப்பர் ஆன்சர். டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஒருத்தர் சக்சஸ் ஆகிறானா ஃபெயிலியர் ஆகிறானான்றதுக்கு ரீசன்ஸ் இதெல்லாம். இப்போ ஒருத்தன் கன்சிஸ்டண்டா இருந்தான்னா he might become success. ஒருத்தன் ப்ராக்ரஸிவா இருந்தான்னா he might become success. அவர் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தன் எஃபர்ட் போட்டான்னா he might become success. ஆனா உத்து கவனிச்சோன்னு வைங்களேன், ப்ராபபிலிட்டியில ஜென்ரலா நான் சொல்றது, ஒருத்தரோட எண்டவர் அதெல்லாம் விட்டுருங்க, சான்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சக்சஸை விட ஃபெயிலியருக்கான சான்சஸ் தான் இந்த உலகத்துல ஜாஸ்தி. புரியல அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் பத்தி படிச்சிருக்கோம். ஒரு விஷயம் நடக்குதா நடக்கலையா அப்படின்றதுக்கு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. இதுல நல்லா மேல இருந்து பாருங்களேன், மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, எத்தனை டைப்ஸ் இருக்கு? 5 டைப். கொஞ்சம் அட்டென்ஷனா கவனிங்க. இன்கேஸ் யாருக்காவது அட்டென்ஷனா இருக்க விருப்பம் இல்லைன்னா தாராளமா வெளில போகலாம், யாரும் வலுக்கட்டாயமா உட்கார வைக்கல. ஸோ 5 டைப் இருக்கு. நம்பர் 1 என்னன்னு இருக்கு? ஷுர் ஈவெண்ட். செகண்ட் லைக்லி. தேர்டு ஈவன் சான்ஸ். ஃபோர்த்து அன்லைக்லி. ஃபிஃப்த்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது சக்சஸ்ன்னு சொல்றது டைப் 1 மேல இருக்கிறது, ஃபெயிலியர்னு சொல்றது லாஸ்டா இருக்கிறது. அப்ப இப்ப நடுவில் இருக்கிறதுலாம் என்னது? அது எந்த கேட்டகரியில வரும்? நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். இது எதுக்குள்ள வரும்? இப்ப இது 5 முதல்ல என்னன்னு மட்டும் சிம்பிளா சொல்றேன். ஷுர் ஈவெண்ட்னா கண்டிப்பா நடக்கிறது. அதுக்கு அதிலே ஒரு உதாரணமும் கொடுத்துருக்காங்க. என்ன உதாரணம் இருக்கு? நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும். இது கண்டிப்பா நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். அதனால அது ஷுர் ஈவெண்ட்ல இருக்கு. அப்படியே கடைசிக்கு கீழே போவோம், ஃபெயிலியருக்கு வருவோம். அது என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? a fish breathing air on land அப்படின்னு. நிலத்துல சுவாசிச்சு ஒரு மீன் உயிர் வாழும் அப்படின்றது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஃபெயிலியர்ல முடிச்சிடும். இது ரெண்டும் நமக்கு சிம்பிளா புரிஞ்சிச்சு. இப்ப நடுவில் ஒரு 3 விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அன்லைக்லி, லைக்லி, ஈவன் சான்ஸ் அப்படின்னு. லைக்லினா நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அன்லைக்லினா நடக்காம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, ஈவன் சான்ஸ்னா நடக்கலாம், நடக்காம போகலாம். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த லைக்லி, ஈவன் சான்ஸ், அன்லைக்லி இது எல்லாமே ஃபெயிலியர்ன்ற கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஜெயிச்சா மட்டும்தானே அதுக்கு பேர் சக்சஸ். அதை தவிர மீதி ஒரு படிக்கட்டு கீழே இருந்தாலும் அதுக்கு பேர் சக்சஸ் இல்லை. ஒரு சிம்பிளா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு மொபைல் போன் யூஸ் பண்றோம், எல்லாருமே நிறைய விஷயத்த டவுன்லோட் பண்றோம், கரெக்டா? டெய்லி என்ன டவுன்லோட் பண்ணுவீங்க? சாங்ஸ், அப்ளிகேஷன்ஸ், புது மூவி. தியேட்டர்ல வர்றதுக்கு முன்னாடி நம்ம போனுக்கு வந்துடும். ஜஸ்ட் யோசிங்க, ஒரு படம் டவுன்லோட் பண்றீங்க, ஒரு சாங் டவுன்லோட் பண்றீங்க, 1%, 2%, 3% டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. அப்பாடி டவுன்லோட் ஆக போதா, இன்னைக்கு பார்க்கலாம்டா. 95, 96, 97, 98, 99, 99% டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அது எந்த கேட்டகரியில வரும்? லைக்லி ஈவெண்ட். சக்சஸ் ஆக போகுது, லைக்லி ஈவெண்ட் 99%. டக்குன்னு உங்க டேட்டா தீர்ந்து போயிடுச்சு, என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இப்போ சத்தம் அந்த மாதிரி டேட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்புறம் உங்க டவுன்லோடிங்கும் ஸ்டாப் ஆயிடும். மேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய சில விஷயத்துல மேபி அப்படியே ரெஸ்யூம் ஆகலாம், திருப்பி நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா. ஸ்டார்டிங்லாம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் வந்திருந்த காலத்துல நான் யூஸ் பண்ற ஆரம்ப காலத்தை பத்தி சொல்றேன். 99% டவுன்லோட் ஆகியிருந்தாலும் அந்த 1% டவுன்லோட் ஆகிறதுக்குள்ள ஏதோ ஒரு எரர் வந்துருச்சுன்னு வைங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 100-ஆ 0-வா? 0. புரியுதா என்ன சொல்ல வரோன்னு? பேசிக் புரிஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சோன்னா இன்னும் நம்ம உள்ள போக நிறைய விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த இம்பாசிபிள் ஈவெண்ட் மட்டும்தான் ஃபெயிலியரு. ஒன்னு ஃபெயிலியர் தான் இருக்கு, இல்லைன்னா சக்சஸ் தான் இருக்குன்னு. ஆனா அந்த 0க்கும் 100க்கும் நடுவுல இருக்கு பாருங்க, 1ல இருந்து 99 வரைக்கும்.
அது எங்க நீங்க போனாலும் 100க்கு போலன்னா அதுக்கு பேரு ஃபெயிலியர். நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஸ், நம்ம இதை வச்சு தான் ஸ்கூல்லாம் நிறைய பார்த்துருப்போம். டைஸ்ல இப்போ நம்ம 5 டைப் பார்த்தோம் இல்லையா? சக்சஸ்க்கு என்னன்னு பேர் பார்த்தோம், ஷுவர் ஈவெண்ட். டைஸ்க்கு ஷுவர் ஈவெண்ட் அப்படின்னா என்ன? 1ல இருந்து 6க்குள்ள ஒரு நம்பர் விழுவணும் அப்படின்னு டைஸை உருட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும், ஷுவர் ஈவெண்ட். இல்லை எனக்கு 7 விழுவணும், அதுக்கு பேரு இம்பாசிபிள் ஈவெண்ட். அது வாய்ப்பே இல்லை, அதுக்கு பேரு ஃபெயிலியர். இப்ப இதுக்கு நடுவுல நீங்க போடும்போது நான் 3 தடவை போடுறேன், 3 தடவை ஒரே நம்பர் விழுகணும் அப்படின்றது அன்லைக்லி. நடக்கலாம், ஆனா அதிகமா நடக்காம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்ப நான் சொன்ன அதே விஷயம் தான், ஆனா இதுல எதுவுமே நமக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகுமா ஆகாதான்றது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். எப்போ அங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கோ அங்க சக்சஸை விட ஃபெயிலியருக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா இன்னும் 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நீங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? நம்ம ஸ்கூலு எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இப்போ காலேஜ் படிக்கும்போது, நான் ஸ்டார்டிங்லேயே கேட்ட மாதிரி, காலேஜ் படிக்கும்போது நம்ம லைஃப்ல சக்சஸ் அப்படின்னா நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகணும். நல்ல கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூக்கே போகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? கிரைட்டீரியாஸ் இருக்கு, நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. எந்த லெவல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து டீச்சர்ஸ் கிட்ட டிசிப்ளினா இருந்திருக்கீங்க, நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 60 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஸோ 60 பசங்க இருக்காங்க. 60 பசங்களுக்கு இப்ப சக்சஸ்ன்றது என்னது? நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிறது. ஸோ அதுக்கு நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ எல்லாரும் நினைக்கிறான், 60 பேரும் நினைக்கிறான் நான் இந்த டாப் ரேங்கிங்ல வரணும், இதுதான் சக்சஸ், இதுதான் சக்சஸ் நினைக்கிறான். 60 பேர்ல எத்தனை பேர் டாப் வர முடியும்? ஒருத்தன் தான் வர முடியும். ஃபெயிலியர் எத்தனை பேர்? 59. இப்ப புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு விஷயம், இங்க நம்ம போடுற எஃபர்ட்ல எல்லாத்துலயுமே சக்சஸை விட ஃபெயிலியருக்கு தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. கண் கூட நம்ம அதை பார்க்குறோம். ஒரு விஷயத்துலையும் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சுதான் நம்ம எக்ஸாமுக்கு போறோம், ப்ரிப்பேர் பண்றோம், எக்ஸாம் எழுதுறோம். ரிசல்ட் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணணும்னு கிடையாது. கையில கொஸ்டின் பேப்பர் வந்தனே நமக்கு தெரிஞ்சிடும், போச்சுரா எல்லாமே போச்சுரா, எல்லா கனவும் போச்சுரா. எங்கேயோ படிச்ச மாதிரி தான் இருக்கு இதுல இருந்து கொஸ்டின்லாம். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் சார் அப்படின்னு. கொஸ்டின் பேப்பர் அதுல இருக்க கொஸ்டின் தான், நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ண. நீங்க சொன்ன மாதிரி எஃபர்ட் நம்ம தான் போட கிடையாது. ஸோ அந்த 60 பேர்ல சக்சஸ்க்கான பாசிபிலிட்டி 1% தான், ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தி. இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், இந்தியா வேர்ல்டு கப்ல இருந்து வெளில போயிடுச்சாமே. தெரியாது உங்களுக்குலாம்? என்னப்பா சொல்றீங்க? பிளேஸ்மெண்ட் நாங்க சீரியஸா இருக்கோம், நீங்க என்னங்க இந்தியா பிளேஸ் ஆகிறத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? ஸோ கேள்விப்பட்டேன், ஜஸ்ட் கேள்விப்பட்டேன். விமென்ஸ் கிரிக்கெட் போயிட்டு இருந்தது, இந்தியா வந்து தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். சேம் திங். நல்லா இல்லை, சீரியஸாக படிக்கிற பசங்களா இருக்கீங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயத்துலலாம் பாதி பேர் கிரிக்கெட்டு தான் சுற்றிட்டு இருப்பான். நான் கோயிலுக்கு போகலான் அப்படின்னு கூப்பிட்டா, உன்னோட ரிலீஜியன் கிருஷ்ணர், இது எங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் இஸ் அவர் ரிலீஜியன், சச்சின் இஸ் அவர் காட். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஸ்லோகன்லாம்? ஸோ இப்போ இந்த வேர்ல்டு கப் போயிட்டு இருந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஒரு கப்புக்காக 10 டீம், 12 டீம், 16 டீம் அடிச்சுக்கிறாங்க. ஓகே, பால்ல அடிச்சுக்கிறாங்க. அதுல சக்சஸ் எத்தனை பேருக்கு? ஒரே ஒருத்தருக்கு தான், யாராவது ஒருத்தங்களுக்கு தான். மீதி இருக்கவங்களுக்கு லைஃப்ல அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியருக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. இதை வெளியில யாராவது நமக்கு சொல்றாங்களா? இல்லையே. இப்போ என்ன பண்ணலாம்? சக்சஸை நோக்கி இனிமேல் ஓடலாமா, இல்லை ஓடாம அமைதியாக உட்காந்துடலாமா? எக்ஸாக்ட்லி, சூப்பர் சார். நீங்க அந்த 60 பேர்ல ஃபெயிலான 59 பேரை பத்தி பேசுறீங்களே, அந்த ஒருத்தன் ஜெயிச்சான்ல, அவன் முயற்சி பண்ணனால தானே ஜெயிச்சான், அவன் ஓடனால தானே ஜெயிச்சான்.
அப்ப அந்த ஓடுற ஆளா நான் இருக்கணும், அந்த ஜெயிக்கிற ஆளா நான் இருக்கணும். அப்படி நான் இருந்தேன்னா அது என்ன ஈவெண்ட் ஆகும்? ஷுவர் ஈவெண்ட். கண்டிப்பா ஜெயிக்க முடியுமே. அத்தனை பேர்ல இவங்க 2 பேர் முயற்சி பண்ணனால்தான் அந்த பையன் பிளேஸ் ஆனா, பெரிய பதவிக்கு போனா, சக்சஸ் கிடைச்சது. இந்த டீம் ஓடினாங்க. நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்? சக்சஸ் அப்ப எப்படி நீங்க மித்துன்னு சொல்லலாம்? உண்மைதானே? 60 பேர்ல ஒருத்தன் ஜெயிச்சிருக்கானே, அப்ப அவனுக்கு அது உண்மைதானே? கரெக்டா? இல்ல, மித்து தான், பொய் தான். இவங்களும் ஜெயிக்கல. 60 பேர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையனும் ஜெயிக்கல. 16 டீம்ல வந்து ஃபைனல்ல போய் கப் அடிச்ச டீமும் ஜெயிக்கல. நான் சொல்றேன், எப்படி? குட் கொஸ்டின். ஏன் ஜெயிக்கலன்னு சொல்றேன் அப்படின்னா, எப்போ ஒரு விஷயத்தை நம்ம சக்சஸ்ன்னு சொல்றோம்னா, எப்போ அது பர்மனண்டா இருக்கோ அப்பதான் அதுக்கு பேரு சக்சஸ். இப்ப இந்த பையன் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல சந்தோஷப்படுறான். எத்தனை நாள்? அடுத்த எக்ஸாம் வரைக்கும். அவ்வளவுதான். கப்பு ஜெயிச்சுட்டேன்னு தூக்கி இவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. அடுத்த வேர்ல்டு கப் வந்துச்சுன்னா கப்புக்கு பதில கேப்பு தான் மூஞ்சியில இருக்கும். புரியுதா? சோ எப்போ உங்களுக்கு நீங்க சக்சஸ் ஆகிட்டேன்னு நினைச்சீங்களோ, சக்சஸ் ஆகிட்டேன்னு நினைச்சீங்க, ஆனா அடுத்த மொமெண்டே திருப்பி என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. ஏன் அப்படின்னா அந்த சக்சஸ் பர்மனண்டான சக்சஸ் கிடையாது. எல்லாமே டெம்பரரியானது. கஷ்டப்பட்டு படிச்சோம், பிளேஸ்மெண்ட்டே ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். என்னைக்கு மறுபடியும் அந்த கம்பெனில இருந்து நம்மளை தூக்குவான்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் சக்சஸ்ன்னு. சக்சஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறோம், ஆனா என்னைக்கு திருப்பி இந்த கம்பெனில இருந்து தூக்குவான்னு தெரியாது. கப்பு ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. எத்தனை நாள் அந்த கொண்டாட்டம்? சில நாள் தான். அடுத்த சீசனுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஜெயிச்சாகணும். ஆடட் ப்ரெஷர் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ யாரும் டாப்பரா வராங்களோ பெரிய பேனர் அடிச்சு காலேஜோட என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க, திருஷ்டி பொம்மை மாதிரி, எவெல்லாம் டாப்பரோ. ஸோ அடுத்த செமஸ்டர் டைம் டேபிள் கூட அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா திருப்பி அந்த பேனர்ல வந்தாகணும், வரலன்னா ரெப்புடேஷன் போயிடும். அதை விட முக்கியம் நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். ஒருத்தன் என் கூட படிச்சுட்டு இருந்த பையன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போயிட்டான். எதுக்குடானா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் போனது. அவன் சொல்றான், டே நான் ஜஸ்ட் பாஸ் ஆனதுக்கே சந்தோஷத்துல இருக்கான்டா. ஸோ எப்போ சக்சஸ் பர்மனண்டா இல்லையோ அப்ப அதுக்கு பேரு சக்சஸே இல்லையா. இதையும் இன்னைக்கு உலகத்துல யாருமே சொல்லி தரதில்லை. இப்ப இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் வரணும். யாக்கா ஏதாவது தோணுதா? சூப்பர், இதே தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சார் ஓகே, நீங்க இப்ப சொன்னீங்க ஒரு தடவை எக்ஸாம்ல ஜெயிச்சிட்டான், அடுத்த தடவை தோத்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. அடுத்த தடவையும் நான் ஜெயிச்சேன்னா, அதுக்கு அடுத்த தடவையும் ஜெயிச்சேன்னா, எல்லா எக்ஸாம்லயும் நானே ஃபர்ஸ்ட் மார்க் வந்தேன்னா, எல்லா வருஷமும் இந்தியாவே வேர்ல்டு கப் ஜெயிச்சதுன்னா அப்ப அது சக்சஸ் தானே? அப்ப சக்சஸ்ன்றது இருக்குதானே? இல்ல. என்னங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் மாத்தி மாத்தி இல்ல 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 இல்லன்னு சொல்றீங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சக்சஸ் அப்படின்றது நார்மலா நம்ம ஜெயிச்சோம்னாலே வைங்களேன், உங்க எல்லாருக்குமே தெரியும் யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் சொல்றாரு, டோன்ட் டேக் ரெஸ்ட் ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் விக்டரி, பிகாஸ் இஃப் யூ ஃபெயில் இன் செகண்ட், more lips are waiting to say that your first victory was just a luck. நீ கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு நான் ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிற, ஆனா அடுத்த தடவை தோத்துட்டேன்னா உலகமே என்ன சொல்லுவோம் அவனை பார்த்து? ஃப்ளூக்குடா, அவனாவது என்னது ஜெயிக்கிறது, ஏதோ எதர்ச்சியா ஏதோ என்னமோ நடந்து போச்சு, மார்க் போடும்போது நம்பர் மாத்தி போட்டாங்க போல இருக்கு. ஸோ மொத்த உலகமும் பேசுறதுக்கு இப்படிதான் காத்துட்டு இருக்கு. திரும்ப 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 நீங்க ஜெயிக்கல அப்படின்னா அது சக்சஸ்ன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவர் கேட்ட பாயிண்ட், திரும்ப திரும்ப ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அது சக்சஸ் தானே, அதையும் ஏன் நீங்க மித்துன்னு சொல்றீங்க? உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இவரையும் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கரெக்டா? யார் இவரு? எலான் மஸ்க்.
உலகத்திலேயே நம்பர் 1 ஆண்டர்பிரனர், வேற ரிச்சஸ்ட் பர்சன். நம்ம லைஃப்ல செட்டில் நினைக்கிறது இதுதானே, இருக்கிறதுலேயே பெரிய பணக்காரன் ஆயிடணும். ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் இன்னைக்கு உலகத்துல வாங்கலாம் நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுதான் சக்சஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒருவேளை லைஃப் ஃபுல்லா, இதுக்கப்புறம் இன்னைக்கு அவருக்கு வயசு 55ன்னு நினைக்கிறேன் எலான் மஸ்க்கு, கொடுப்போம் 100 வருஷம் வாழ்றாருன்னு சொல்லுவோமே, அடுத்த 45 வருஷமும் அவரே தான் நம்பர் 1 பணக்காரனா இருக்காரு. அப்ப லைஃப்ல சக்சஸ் தானேங்க அவருக்கு? இல்ல. ஏன் இல்லைன்றது ஒரு சின்ன கதை, சாஸ்திரத்துல சூப்பரா ஒரு கதை இருக்கு. ஒரு மன்னர் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு சாது வர்றாரு. ஒரு சாது வராங்க அப்படின்னாலே பொதுவாக மக்கள் சாதி கிட்ட போய் என்ன கேட்பாங்க? வரம் கேட்பாங்க, ஆசீர்வாதம் கேட்பாங்க. ஸோ அந்த சாது அந்த நாட்டுக்குள்ள வந்தோன்னு இந்த மன்னர் வேகமா ஓடி போய், முன்னாடி காலத்துல அட்லீஸ்ட் இந்த கலாச்சாரமாவது இருந்தது, சாதுக்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றாரு. உடனே இந்த சாது என்ன பண்றாரு? பகவத்கீதை, ராமாயணம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சேன். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம், நான் என் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். பக்கத்துல சின்ன சின்னதா இருக்கிற எல்லா நாட்டையும் நான் கைப்பற்றணும், எல்லா செல்வமும் எனக்கு வேணும், அதற்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. திருப்பி அந்த சாது ஆன்மீகமா பேச ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் வேணாம், நீங்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. உடனே சாதுக்கு புரியுது, சரி இவனுக்கு வேற விதத்துலதான் நம்ம புரிய வைக்கணும். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சரிப்பா உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதை நீ பண்ணணும், உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், உனக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும், சக்சஸ், ரியல் சக்சஸ். என்னங்க இந்தா அப்படின்னு ஒரு குச்சி கொடுக்குறாரு மன்னர்கிட்ட. குச்சியை கொடுத்துட்டு, இந்த ஊர்லயே ராஜாங்கத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய முட்டாளை நீ தேடி கண்டுபிடிச்சு இந்த குச்சி அவன் கையில கொடுன்னு சொல்றாரு. ராஜா யோசிக்கிற, என்னடா இது? சாது சொல்ற, நீ கொடு, அப்ப நீ பாப்ப உன் நாடு அப்படியே பலம் மிக்க நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த குச்சியை கையில கொடுத்து, போங்க ஊர் பூரா தேடுங்க, இருக்கிறதுல எவன் பெரிய முட்டாளோ கண்டுபிடிங்க அப்படின்றாரு. அவங்களும் ஊரா தேடி கடைசியா ஒருத்தனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்றதுக்குள்ள போவேணாம், அவன் பெரிய முட்டாள்ன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அவனை மன்னர் முன்னாடி கூட்டிட்டு வந்து மன்னர்கிட்ட காட்டிட்டு, இவன் தான் ஊர்லயே இருக்க பெரிய முட்டாள்னு சொல்லி மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. மன்னர் என்ன பண்றாரு, அந்த ஆள் கையில கூப்பிட்டு ஒரு குச்சியை கொடுத்துறாரு. கொடுத்துட்டு மன்னர் சொல்றாரு, சாது அந்த மன்னர்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்றாரு, தினமும் நீ நம்ம ஊரை சுத்தி வந்துகிட்டே இருக்கணும், என்னைக்கு நீ உன்னை விட பெரிய முட்டாளை பாக்குறியோ அவன் கையில இந்த குச்சியை கொடுத்துடணும். இதுதான் அந்த சாது சொன்ன விஷயம். இது தொடர்ந்து உன் நாட்டுல நடந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் உன் நாடு பலம் மிக்க நாடா இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ மன்னர் இவன் கையில கொடுத்துட்றாரு. இவனுக்கு தினமும் என்னன்னா, இந்த மாதிரி சுத்தி சுத்தி வரணும், வரதுக்கு சம்பளம் இருக்கு, வரதுக்கு அந்த மாதிரி பண்ணானா வந்து சாப்பாடு இருக்கு, தங்கறதுக்கு இடம் இருக்கு. எவ்வளவு நல்ல வாய்ப்பு, எதுக்கு எம்என்சி எல்லாம் போய் பிளேஸ் ஆகிட்டு. ஸோ உடனே வந்து இந்த முட்டாள் அதே மாதிரி வாழ்க்கை பூரா பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் மன்னருக்கு ரொம்ப ஹெல்த் சீரியஸ் ஆயிடுது, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது, மரண படுக்கையில படுத்திருக்காரு. அந்த சமயத்துல ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து மன்னரை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு, துக்கம் விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஐயோ மன்னர் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பேசிட்டு போறாங்க. ஒரு மரண படுக்கையில் ஒருத்தர் படுத்திருக்கும் போது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா சோகமா, இவர் நம்மளை விட்டு போறாரு. அந்த முட்டாள் வரான். அவன் என்ன பண்ணுவான்? முட்டாள்தனமா தானே பண்ணுவான். மன்னரே சந்தோஷமா படுத்திருக்கீங்க போல இருக்கு. மன்னர் பாக்குறாரு, டேய் ஏண்டா, எல்லாம் சௌக்கியமா, நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா? மன்னர் யோசிக்கிறாரு, இவன் பேச பேச நமக்கு டென்ஷன் தான் ஆகுது, ஏற்கனவே முடியாம படுத்து கிடக்கிறோம். ஸோ என்ன இத்தனை பேர் உங்களை சுத்தி இருக்காங்க, என்ன ஸ்பெஷல்? மன்னர் சொல்றாரு, இவனுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு மன்னர் சொல்றாரு, நான் இங்க இருந்து ரொம்ப தூரம் போறேன்டா, அதான் எல்லாரும் என்னை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா, என்னையும் கூட கூட்டு போங்களேன். மன்னர் சொல்றாரு, உன்னால கூட்டு போக முடியாதுடா, யாரையும் கூட்டு போக முடியாது, நான் தனியா தான் போகணும். ஸோ மன்னர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? என்ன சொல்றாரு, நான் சாக போறேன், மரணம் அடைய போறேன், நான் தனியா தான் போகணும், நீலாம் என் கூட வர முடியாதுல, யாரும் வர முடியாது, நான் மட்டும்தான் போக முடியும். உடனே இந்த முட்டாள் கேட்கறான், சும்மா போய் சொல்லாதீங்க,
நீங்க ராணியெல்லாம் கூட்டிட்டு தனியா போக போறீங்க, அதனால என்ன கழட்டி விட பாக்குறீங்க. என்ன சொல்ல, இல்லடா நான் யாரையும் கூட்டு போக முடியாதுடா, ராணி கிடையாது, யாருமே கிடையாது. சரி அட்லீஸ்ட் உங்களுடைய கடைசி இளைய ராணியை மட்டுமாவது கூட்டு போங்களேன், எவ்வளவு பாசமா இருக்காங்க உங்க மேல. டேய் யாரையுமே கூட்டு போக முடியாதுன்னு சொல்றேன்லடா. சரி யாரையுமே கூட்டு போக முடியாது, தனியா தான் போகணுமா? அப்ப நான் அமைச்சர்கள் கிட்ட சொல்றேன், ஏன்னா ஏற்கனவே நீங்க ரொம்ப டயர்டா வேற படுத்திருக்கீங்க, நடந்தெல்லாம் போவாதீங்க, குதிரை வண்டி ரெடி பண்ணி தரேன், அந்த குதிரையிலையாவது நீங்க ஏறி போங்க. சொல்றாடி, நானும் போக முடியாது, யாரையும் கூட கூட்டு போக முடியாது, குதிரையெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, நீங்கள் உங்களோட சொந்தக்காரங்களை கூட்டு போக முடியாது, ராணியை கூட்டு போக முடியாது, குதிரையை கொண்டு போக முடியாது. சரி பீரோவா செல்வம் அடுக்கி வச்சிருக்கீங்க, அதுல இருந்தாவது கொஞ்சம் எடுத்துட்டு போங்க, போற வெள்ள பசிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கணும், திடீர்னு ஆட்டோ பிடிச்சி போகணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் ஆகும், கொஞ்சம் செல்வத்தையாவது எடுத்துட்டு போங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏய் உனக்கு புரியவே புரியாதுடா, அமைதியா நீ கிளம்புறா இங்க இருந்து, என்னால எதுவுமே கொண்டு போக முடியாதுடா, முட்டாள். ஸோ பெசாம உனக்கு நான் இன்னைக்கு வந்து இன்னையில இருந்து நான் உன வேலையில இருந்து நான் வந்து விடுவிக்கிறேன். இனிமேல் நீ இந்த மாதிரி குச்சியை எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்த தேவையில்லை, ஏன்னா நீ ஒன்னோட பெரிய முட்டாளை கண்டே பிடிக்க முடியாது, ஒன்ன மாதிரி பெரிய முட்டாள் யாருமே இல்லை. பெசாம நீ அமைதியா இதை விட்டுரு, உனக்கு சம்பளமும் இருக்கு, உனக்கு வந்து சாப்பாடும் இருக்கு, அதை மட்டும் நான் தர சொல்லிடுறேன், நீ இனிமேல் ஊரை சுத்தி வராத, உன்னோட பெரிய முட்டாள் நீ கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சத்தமா திட்டி விட்டுறாரு. உடனே முட்டாள் சொல்றான், இல்ல மன்னரே நான் என்னோட பெரிய முட்டாளை கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா மன்னரே, நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கான் என்னோட பெரிய முட்டாள். அப்படியா, எங்க இருக்கான், அவனை போய் கூட்டிட்டு வா. மன்னர் இதே ரூம்ல தான் இருக்கான். ஏடா இந்த ரூம்ல இருக்கானா, யாரா, கொண்டு வாடா, என் முன்னாடி கொண்டு வா. நீங்க தான் மன்னரே. மன்னருக்கு ஒன்றும் புரியல. உங்க யாருக்காவது புரியுதா? உங்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு புரியுது. நம்மளும் மன்னரை மாதிரி யோசிக்கணும், என்னடா மன்னரை பார்த்து முட்டாள்னு சொல்றாங்க. அந்த முட்டாள் கேட்கிறான், எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாது, யாரையும் கூட்டிட்டு போக முடியாது, சேர்த்து வச்ச எதையும் எடுத்துட்டு போக முடியாது, இது எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். தெரிஞ்சு உங்க வாழ்க்கை பூரா நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்காக மட்டுமே வாழ்க்கையில ஓடிட்டு இருந்தீங்க. கூட்டிட்டு போக முடியாத சொந்தக்காரங்களுக்காகவே ஓடிட்டு இருந்தீங்க, கூட்டிட்டு போக முடியாத மனைவிக்காகவே ஓடிட்டு இருந்தீங்க, எடுத்துட்டு போக முடியாத பல லட்சக்கணக்குல பல நூற்று கணக்குல குதிரை வண்டி இது அதுன்னு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு சொல்லணும்னா BMW, மெர்சிடஸ், பென்ஸ், எதையும் கொண்டு போக முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அது. மரணம்ன்ற க்ஷணம் வரும்போது பாக்கெட்ல மட்டும் கொஞ்சம் பணம் போட்டு எடுத்துட்டு போறேன், சுடுகாட்டுக்குள்ள கொண்டு போற வரைக்கும் ஒரு ரூபா வச்சு கொண்டு போவாங்க, அதையும் எடுத்துட்டு தான் உள்ள விடுவாங்க, எதையுமே கொண்டு போக முடியாது. அதனாலதான் சக்சஸ் மித்துன்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இந்த எக்ஸாம்ல ஜெயிச்சப்பா, அடுத்த எக்ஸாம்ல தோத்துட்டா என்ன பண்றதுன்னு. உங்க நேம் நான் மறந்துட்டேன், உங்களுக்கு பிரணவ். இப்ப பிரணவ் சொன்னாரு, எல்லா எக்ஸாம்லயும் ஜெயிச்சா, எல்லா வேர்ல்டு கப்பும் இந்தியா ஜெயிச்சா, கடைசியில ஒரு நாள் எவ்வளவுதான் ஜெயிச்சிருந்தாலும் அதை விட்டுட்டு தான் நம்ம போய் ஆகணும் இல்லையா? சேர்த்துற எதையுமே நம்ம கூட கொண்டு போக முடியாதுன்றப்போ அது எப்படி சக்சஸ் ஆகும்? யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்குமே என்ன 20, 21, 22 வயசு, இது வரைக்கும் இந்த விஷயத்தை யாராவது நம்ம சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி யோசிக்கவாவது வச்சிருக்காங்களா யாராவது? எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப இந்த மன்னர் மாதிரி நம்ம சேர்த்து வைக்கிறோமோ எல்லாம் இருக்குன்னு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நினைக்கிறோமோ, நான் எல்லாம் ஜெயிச்சுட்டேன், பேர் இருக்கு, புகழ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் போட்டோல பார்த்தோம் இல்லையா சக்சஸ்னா என்னன்னு, எல்லாமே ஒருத்தன் ஜெயிச்சிட்டானே வச்சுக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உயரம் போறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீரோவா தான் நம்ம இங்க இருந்து போகணும். அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது, இது உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்புறம் வாழ்க்கையில இதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க. மரணம்னு வந்துச்சுன்னா இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது, யாருக்கா ஞாபகம் இருக்கா? போன ஜென்மத்தை பத்தி யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்ல. அதே மாதிரி அடுத்த ஜென்மத்திலயும் நம்ம இப்ப சேர்த்து வச்ச விஷயங்கள் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்க போறது இல்ல, எதுவுமே நம்ம கூட வர போறது இல்ல. அப்ப இதுக்காக மட்டுமே வாழ்க்கை பூரா ஓடிட்டு இருந்தோம்னா புத்திசாலித்தனமா? கிளாஸ் முடிஞ்சு போறப்ப அப்புறம் எல்லா கையிலும் ஒரு குச்சி தான் கொடுத்துடணும்.
ஒரு ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது, எப்படி சொல்றது, சரி இப்படி நடக்குதுன்னு ஒரு கற்பனையில தான் வச்சுக்குவோமே. இந்த லைஃப்ல எலான் மஸ்க்கு போட்டியா நீங்க ஆயிட்டீங்க, நீங்க தான் நம்பர் 1 பணக்காரன், சரியா? இப்ப அதே மாதிரி மன்னர் மரணப்படுக்கையில படுத்தது மாதிரி நமக்கும் மரணம் வருது, எல்லாத்தையும் விட்டுட்டோம். அடுத்த ஜென்மத்துல பிறந்துட்டீங்க, இதே ஊர்லயே பிறந்திருக்கீங்க. ஏங்க அடுத்த ஜென்மத்துல கூட நான் நல்ல ஊர்ல பிறக்க கூடாதா, இங்கதான் பிறக்கணுமா? இந்த ஊர்ல பிறக்குறீங்க, ஆனா என்ன நடக்குது, உங்களுக்கு போன ஜென்மத்துல எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. போன ஜென்மத்துல நீங்க வச்சிருந்த யாரா இருந்தீங்கன்னு சொன்ன, கடைசியா நானு எலான் மஸ்க்கு காம்படிட்டரா இருந்தீங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பூரா உங்க பணம் மட்டும்தான். ஸோ அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்து கொஞ்சம் வளர்ந்தோன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. பேங்க்ல எந்த பிரான்ச்சில் பணம் வச்சிருந்தேன், என் அக்கௌண்ட் நம்பர் என்ன, எல்லாம் ஞாபகம் வருது. உடனே உங்களுக்கு தோணுது, எவ்வளோ பெரிய பணக்காரனான. நேராக பேங்க்குக்கு போயிட்டு அக்கௌண்ட் நம்பரை சொல்லி, இந்த அக்கௌண்ட்ல இவ்வளோ பணம் இருக்கு, அது எல்லாம் என்னோடது தான், போன ஜென்மத்தை நான் சேர்த்து வச்சது, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? மேலே கீழே பார்த்து மாலை போட்டு வெயிட் பண்ணுங்க சார், நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, உங்களை பார்க்கறதுக்கு ஆஃபீஸர்ஸ் வராங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, சார் இவன் ஏதோ பழைய அக்கௌண்ட்ல இருக்கிற டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு பணத்தை கொடுங்கன்னு கேட்கறான். கரெக்டா? ஒருவேளை நீங்க சேர்த்து வச்ச சக்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகமே வந்தா கூட பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லையே. ஆனா நம்ம லைஃப் பூரா இதுக்கு மட்டுமே நம்ம ஓடிட்டு இருந்தா என்ன பண்றது? அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது, உண்மையிலேயே சக்சஸ் இஸ் அ மித் அப்படின்னு. ஸ்டார்டிங்ல யாருமே கை தூக்கல. இப்ப அட்லீஸ்ட் ஓகே, இதை நம்ம வந்து அப்படியே 100% ரியலைஸ் பண்ணிருக்கணும். நீங்க இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள நான் சொல்ல வரல, அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட் ரீசனபிளாவது இருக்கா? இப்ப கை தூக்க சொன்னா நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே கை தூக்குவோமா? ஆமாங்க, சக்சஸ் மித்துன்ற மாதிரி தான் தெரியுது. எஸ், துரதிருஷ்டவசமா யாருமே நமக்கு சொல்லி தரது இல்லை. அதுக்குதான் இந்த யூத் ப்ரோக்ராம் நம்ம நடத்துறதே. பேசிக்கான விஷயம், எதுக்காக நம்ம லைஃப் பூரா செலவு பண்றோமோ அதுவே உண்மை இல்லை, அதுவே பிரயோஜனம் இல்லை அப்படின்றது நமக்கு யாராவது சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? லைஃபை எதுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரணுமா இல்லையா? ஸோ அப்ப என்னதானே பண்றது? லைஃப்ல ஓடவே கூடாது, வெற்றின்றதே இல்லை, தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றீங்களான்னு கேட்டா கிடையாது. சக்சஸ் இருக்கு, ஆனா நம்ம எதிர்பார்க்கிற விதத்துல கிடையாது. இன்னைக்கு வெறுமனே வெளியில் நம்ம எல்லாருக்கும் இதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. போத்தோன்னு வைங்களேன், அது ஃபெயிலியர் கிடையாதுப்பா. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபெயில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், ஜஸ்ட் முதல் படிக்கட்டு தான். ஃபெயிலியர் இஸ் சக்சஸ் இன் ப்ராக்ரஸ். கரெக்டா? இப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சாஸ்திரம் சொல்லுது, சக்சஸ் இஸ் சிம்பிளி எ மித். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெல்த், லக்ஸரி, ஃபேம், டிராவல், எஜுகேஷன், ஹாப்பி ஃபேமிலி, நான் செட்டில் ஆகிட்டேன், ஸ்டேட்டஸ், இது எல்லாமே இது சக்சஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா ரீசன் அந்த கீழே இருக்கு, கடைசி 2 லைன் என்ன இருக்கு? எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி, எவ்ரிதிங் கேன் பி டேக்கன் அவே. ஒன்று, இப்போ முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இந்த வருஷம் ஜெயிச்சிருக்கோம், அடுத்த வருஷம் தோக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சக்சஸை நம்ம விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா ஒண்ணு அது நம்மளை விட்டு போயிடும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். கரெக்டா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஒண்ணு ஒரு நாள் நம்ம அதை விட்டு செத்து போவோம். இல்லைன்னா ஒரு நாள் திடீர்னு இன்னைக்கு அம்பானியா இருக்கவன் அடுத்த நாள் தேர்வுல இருக்கிற கதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ நத்திங் ஸ்டேஸ், நத்திங் சாட்டிஸ்ஃபைஸ், வேக் அப் டு ரியாலிட்டி. இதனாலதான் நம்ம கிளாஸ்ல சொல்லும் போது நம்ம வந்து இன்னும் இதை பத்தின நான் நிறைய ஆங்கிள்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம், பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக்ஸ்ல, ஃபர்தர் வீக்ஸ்ல நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்குதான் நம்ம சொல்றது, உனக்கு சக்சஸ் அதுல இருந்து வராதுன்றப்போ நம்ம இந்த மாதிரி ஓடாதீங்க. பட் அதுக்காக யாரையும் படிக்கவே கூடாது, வேலைக்கே போக கூடாது, சம்பாதிக்கவே கூடாது, ஃபேமிலி லைஃப்ல இருக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அது ஓகே, பட் அது மட்டுமே லைஃப் கிடையாதுன்றதுதான் முக்கியம். இது மீதி இந்த போட்டோல இருக்க மீதி எல்லா விஷயமும் எதெல்லாம் நம்ம சக்சஸ் நினைச்சோமோ அது எல்லாமே நமக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த பாடிக்கான விஷயங்கள் மட்டுமே.
திரும்ப திரும்ப நம்ம இதே பேசிக் பாயிண்ட் தான் திருப்பி திருப்பி இந்த ஒரு யூத் ப்ரோக்ராம்லேயே வருது. நம்ம இந்த பாடி கிடையாது, நம்ம உண்மையான சக்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம யாருன்றத ஞாபகம் வச்சு அதுக்கான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடணும். நம்ம யாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். we are soul, ஆத்மா. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உயிர். இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் நம்ம. இந்த உடம்பு நம்ம கிடையாது. யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உடம்பு அங்கே தானே இருக்கு. அப்பவும் நம்ம பார்த்து என்ன அழுகுறோம், ஐயோ போயிட்டானே போயிட்டானே. எங்க போயிட்டான்? அங்கதானே படுத்திருக்கான். உடம்பு தான் படுத்திருக்கு, உள்ள இருக்கிற உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் தான் அந்த நபர். ஸோ ஒருத்தவங்களும் அவங்களுடைய உயிர், அந்த உயிருக்கு சமஸ்கிருதத்துல ஆத்மான்னு பேரு. அந்த ஆத்மாக்காக என்ன பண்றோம்? 21 வயசாச்சு நமக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த உடம்புக்காக பண்ண விஷயங்கள் எத்தனை, ஆத்மாக்காக பண்ண விஷயங்கள் எத்தனை? ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதே தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தாங்க பண்ணியிருப்போமே. பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியார், நம்ம கோயிலுக்கு போவோம் ஆரத்திக்கு, அங்க அவருடைய விக்கிரகம் மூர்த்தி, அவரை தான் கேட்பாரு. ஒரு காலேஜ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பத்தி சொல்லிக் கொடுக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரிக்கலை பத்தி சொல்லிக் கொடுக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆத்மாவை பத்தி சொல்லிக் கொடுக்க டிபார்ட்மெண்ட் எங்கங்க இருக்கு? ஏன்னா அந்த கம்ப்யூட்டரை இயக்குறது ஆத்மா தான், எலக்ட்ரிசிட்டி இயக்குறது ஆத்மா தான், ஒரு ஃபிளைட்டை ஓட்டுறது ஆத்மா தான். அந்த ஆத்மாவை விட்டுட்டு மற்ற விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுக்கறது அர்த்தமே இல்லையே. அந்த ஆத்மா, சில ஆத்மா நம்மள மாதிரி மனுஷ உடல் கரைச்சு மனித உடல்ல இருக்கு, சில ஆத்மா மிருக உடல்ல இருக்கு. குரங்கா இருக்கட்டும், குரங்கு உயிரினம் தானே, அதுக்கும் உயிர் இருக்கு இல்லையா? குரங்கு, நாய், பன்றி, செடி கொடிகள், மரங்கள் எல்லாமே ஆத்மா தான். ஒவ்வொரு உடல்ல இருக்க ஆத்மா. ஆனா மனுஷ உடல்ல இருக்க ஆத்மாவால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசின விஷயத்த கேட்க முடியும், யோசிக்க முடியும். அதுக்குதான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை யோசிச்சு, இதை கேட்டு, இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு பேர் தான் சக்சஸ். சாஸ்திரம் சொல்லுது, இந்த மனுஷ வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, உண்மையிலே நான் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம யாரு அப்படின்னா ஆத்மான்னு பார்த்தோம். அந்த ஆத்மாவுடைய உண்மையான பொசிஷன் என்ன அப்படின்னா கடவுளுடைய சர்வன். இந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம லைஃபை லீட் பண்ணும் பொழுது, நீங்க சொல்ற மாதிரி ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். பட் லைஃபோட சென்டர் பாயிண்ட் இதுவா இருக்கணும். இதை தெரிஞ்சு லைஃபோட சென்டர் பாயிண்ட் நம்ம இந்த உலகத்துல இருந்து வெளியில போறதுக்கானதா இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதை தெரிஞ்சுக்காம நம்ம இங்கேயே சுத்திட்டு இருக்கிற வரைக்கும், நம்ம இவ்வளவு நேரமா பார்த்த மாதிரி நம்ம எது சக்சஸ் நினைச்சு ஓடிட்டு இருக்கோமோ, இந்த டெம்பரரியான விஷயங்கள், அதுக்கு பின்னாடி மட்டுமே தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா அது நம்மளை விட்டு போயிடும். இந்த விஷயங்கள் ஏன் போகாது? ஏன் இப்படி பண்றதுல எந்த லாஸும் கிடையாதா? இதுல ஃபெயிலியர் கிடையாதா? இது எதுக்கு நம்ம பண்ணணும்? சரி, நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்குவோம். இப்படி நான் நடக்கிறதுல இருந்து எனக்கு என்ன சக்சஸ் கிடைக்கும், உண்மையிலே எனக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைக்கும், என்ன ஏது அப்படின்றத நெக்ஸ்ட் வீக்கு வச்சுக்குவோம். ஒரே நாள் ஏகப்பட்ட விஷயங்கள் வேண்டாம். ஸோ புரிஞ்சுது அவங்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்ட்டு. துரதிருஷ்டவசமா யாருமே இன்னைக்கு உலகத்துல சொல்லி தரலாம், இவர் தான் பிரபுபாதர். ஸோ அதான் கேட்பாரு, உண்மை என்னன்றதையே மக்களுக்கு சொல்லி தராம பொய்யான விஷயங்களை உண்மைன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவனை என்னன்னு சொல்லுவோம்? பொய்ய உண்மைன்னு சொல்றான், இல்லாதது இருக்குன்னு சொல்றான், அவன் என்னன்னு சொல்லுவோம்? ஏமாத்துறவன், சீட்டர். இன்னைக்கு உலகத்துல டீச்சர்ஸ் நம்ம கூப்பிடுறவங்க எல்லாருமே சீட்டர்ஸா இருக்காங்கன்னு பிரபுபாதர் சொல்லுவார். ஏன்னா உண்மையை நமக்கு சொல்லி தரது இல்லை, உண்மை என்ன நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது இல்லை. ஸோ முதல்ல நான் ஆத்மா, பகவான், இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஏன் ஈவன் கோயிலுக்கு வரணும். இல்லை கோயிலுக்கு வந்தால் இப்போ நம்ம ஆரத்திக்கு போவோம், ஏன் அங்கே இருக்க 2 சிலைக்கு போய் ஏன் பூஜை பண்றாங்க? இல்லை அவங்க முன்னாடி நிற்கும் போது ஏன் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் பாடுறாங்க, பாடி ஆடுறாங்க? இதெல்லாம் என்னன்ற கேள்வி இதுக்கு அடுத்த கேள்வி. முதல்ல ஏபிசிடி தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏபிசிடியை வச்சு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பேசிக்கான விஷயங்களே நம்ம தெரியாம இருக்கோம். அந்த பேசிக்கான விஷயங்களை கத்துக்கக்கூடிய வயசு இப்ப நீங்க இருக்க வயசு. ஆக்சுவலி இதை விட இன்னும் சின்ன வயசுல கத்துக்கணும். சாஸ்திரம் சொல்லுது பிறந்ததுல இருந்தே கத்துக்கணும்னு. அபிமன்யுன்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபிமன்யு போர்ல மகாபாரத போர்ல சக்கரவியூகத்துக்குள்ள போயிட்டு வெளில வர முடியாம மாட்டிக்குவோம். உள்ள போறதுக்கான தந்திரத்தை எப்ப கத்துக்கிட்டான்? அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது. பிரகலாதர்ன்ற கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்த பிரகலாதன். எங்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு? கர்ப்பத்துல இருக்கும்போது.
இன்னைக்கும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுன்றனாலதான் அம்மா வந்து கன்சீவா இருக்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை கேட்கணும், சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பத்துல இருந்து இந்த ஆத்ம ஞானம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். நமக்கு தான் 20 வருஷம் லேட் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம லைஃபை மோல்டு பண்ணுவோம். அப்பதான் உண்மையான சக்சஸ் என்னன்னு தெரிஞ்சு வாழ்க்கையோட கடைசியில நம்ம திரும்பி பார்த்தோம்னு வைங்களேன், 20 வயசுக்கு மேலேயாவது சக்சஸை நோக்கி ஓடினேன்னு சந்தோஷப்படுவோம். இல்லைன்னா கடைசி நாள்ல யமராஜர் வந்து கையில தூக்கி போடும்போது அப்ப தெரியும், வாழ்க்கையை வீணடிச்சுட்டோம். என்னங்க பயமுறுத்துற மாதிரியே பேசுறீங்க? பயமுறுத்துற மாதிரி இல்லை, உண்மை என்னன்றத பேசுறோம். ஏன்னா துரதிருஷ்டவசமா யாரும் உண்மையை வெளியில சொல்லி தரது. ஸோ அதை சொல்லி தரதுக்கு தான் இந்த கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு உங்களுக்கு வர்றதுக்கு யாருக்கும் எந்த ஃபீஸும் வாங்குறது கிடையாது. வரீங்க ஃப்ரீயா, ஈவன் பிக்கப் இருக்கு, ட்ராப் இருக்கு, உட்காடுறோம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாவது சில விஷயங்களை கேட்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கீர்த்தனுக்கு போவோம், பாடலாம், ஆடலாம். அப்புறம் வந்தோன்னா டேஸ்டா பிரசாதம் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட். இன்னைக்கு ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது. எத்தனை ஒரு 30 பேர் 25 பேருக்கு மேல இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலரா வாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சண்டேஸ்லயும் இதே மாதிரி 300 பேர் 250 பேர் வருவாங்க. ப்ரோக்ராம்ஸ் இருக்கு வாரம் இதே டைம்ல ஈவினிங் இருக்கு. அப்போ கூட நீங்க வர ட்ரை பண்ணலாம். ஆர் அட்லீஸ்ட் இந்த வெனஸ்டே ப்ரோக்ராமாவது ரெகுலரா வர ட்ரை பண்ணலாம். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை சாப்பிடும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த கீர்த்தனத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? சக்சஸ் இஸ் தி மித், ஒத்துக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.